சென்னை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அமலாக்கத்துறை மூலம் மிரட்டல் நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். 2006 ஆண்டு முதல் 2011 ஆண்டு வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்தபோது IPS அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு வீட்டு மனைக்காக ஒதுக்கிய இடத்தில் வணிக வளாகம் கட்டப்பட்டதாக புகார் எழுந்தது. இதற்காக ஜாஃபர் சேட்டின் மனைவிக்கு வெளிநாட்டில் இருந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை நடத்திய நிலையில் நாளை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நேற்று அதிகாலை 6 மணிக்கு சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசிலாவிடம் 3 மணி நேரம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து அமைச்சரின் வீட்டின் முன்பு திரண்ட திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனிடையே ஒருவர் திடீரென தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் பழனி தொகுதி MLAவுமான செந்தில்குமாரின் வீட்டில் 12 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் வள்ளலார் நகரில் உள்ள ஐ பெரியசாமியின் மகள் இந்திராணி வீட்டில் சோதனை நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டியில் உள்ள அமைச்சரின் மருமகனுக்கு சொந்தமான ஹெய்னப் நூற்பாலையிலும் சோதனை நடைபெற்றது. இதேபோல பட்டிவீரன்பட்டியில் உள்ள அமைச்சரின் இளைய மகன் பிரபுவுக்கு சொந்தமான இருளப்பன் நூற்பாலையில் 15ற்கு மேற்பட்ட அதிகாரிகள் நடத்திய சோதனை நள்ளிரவு வரை நீடித்தது. இதனால் துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படையினர் 30 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அரசு இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது முக்கிய ஆவணங்களை நகலெடுத்துச் செல்வதற்காக ஜெராக்ஸ் இயந்திரத்தை ஒருவர் கொண்டு சென்றார். இதேபோல சென்னை சேப்பாக்கம் MLA விடுதியில் உள்ள ஐ பெரியசாமியின் மகன் செந்தில்குமாரின் அறையிலும் சோதனை நடைபெற்றது. சென்னையில் 2 இடங்களிலும் மாலை 6 மணி அளவில் சோதனை நிறைவடைந்தது. இந்நிலையில் MLA விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமலாக்கத்துறை மூலம் மிரட்ட நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக கூறினார். அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்க்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம். தொடர்ந்து நடத்துறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஐ பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க. உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க. இதை விட மோசமான அணுகுமுறையெல்லாம் பார்த்த இயக்கம்தான் திமுக. நெருப்பாற்றில் நீந்தி பழக்கப்பட்டவர்கள் திமுகவினர் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழக்கம் போல தமிழ்நாட்டு மக்கள் மத்திய பாஜக அரசுக்கு தோல்வியைத்தான் தருவார்கள் என்றும் தெரிவித்தார்.